எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 13, 2025 ஞாயிற்றுக்கிழமை. திருப்பதி திருமலா அப்டேட்ல முதலாவதாக திருமலையில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். இந்த வருடத்திற்கு உண்டான வசந்த உற்சவம் ஆனது நேற்று நிறைவு பெற்றது. மொத்தம் 3 நாள் இந்த விழாவானது நடக்குது. இது ஒவ்வொரு சைத்திர மாதத்தில் உள்ள திரியோதசி, சதுர்த்தசி மற்றும் பௌர்ணமி ஆகிய 3 தினங்கள்ல நடைபெறுகிறது. நேற்று கடைசி நாளான பௌர்ணமி அன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி உடன் மற்ற சுவாமிகள் ஆகிய சீதை, ராமர், லக்ஷ்மணர், அனுமார் மற்றும் ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய எல்லா சுவாமிகளும் தனித்தனியாக அவங்களுடைய பல்லக்கில் வந்தாங்க. மற்றும் 3 பல்லக்கில் இவங்க தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்டு மாட வீதிகளில் உலா வந்தாங்க. இந்த 3 பல்லக்குகளும் சிறப்பான முறையில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக இந்த 3 பல்லக்குகளும் வலம் வந்தது பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பிறகு இந்த பவனி முடிந்த பிறகு இவங்க வசந்த மண்டபத்திற்கு சென்று அங்க வசந்த உற்சவம் நடைபெற்றது. வசந்த உற்சவம் என்பது பெரிய வசந்த மண்டபத்தில் வண்ண மயமான மலர்கள் மற்றும் பழங்கள் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பிறகு மதியம் 2 மணிக்கு இந்த எல்லா சுவாமிகளுக்கும் நப்பன திருமஞ்சனம் நடைபெற்றது. அதாவது பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம் ஆகிய வாசனை திரவியங்களால இந்த எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பிறகு எல்லா சுவாமிகளும் கோயில் கருவறைக்கு திரும்பினார்கள். இதனுடன் இந்த வசந்த உற்சவம் முடிவு பெற்றது. நீங்க அடுத்த வருஷம் இந்த வசந்த உற்சவத்துல பங்கு பெறணும் அப்படின்னா ஜனவரி மாதம் ஆர்ஜித்த சேவைக்கு உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது இதற்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ண அனுமதி பெறுவாங்க. அதனால அடுத்த வருஷம் நீங்க ஜனவரி மாதம் இந்த டிக்கெட் புக்கிங் பண்ணி இந்த விழாவை பார்க்கலாம். அடுத்ததாக திருமலை கோயிலில் ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடி பற்றி விவரம் வந்திருக்கு. அதாவது எல்லா கோயிலுமே நாம போகும்போது நம்முடைய காலணிகளை கோயிலுக்கு வெளியே விட்டு போவோம். குறிப்பாக திருமலையில் சுவாமி கோயிலை தவிர கோயிலை சுற்றி உள்ள 4 மாட வீதிகளில காலணிகள் அணிந்து கொண்டு போவதற்கு தடை விதித்திருக்காங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் மற்றும் சுபதம் என்ட்ரி வழியாக நம்ம போகும்போது ஸ்ட்ரிக்டா நம்மளுடைய ட்ரெஸ் கோடு செக் பண்ணும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் இதர செக்கிங்கள்லாம் செய்யும் போது இதை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அதை தவிர பக்தர்களின் வசதிக்காக எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி காலணிகளை வைப்பதற்கு டிடிடி இலவச ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் செக்யூரிட்டி இருந்த போதும் நேற்று 3 வெளி மாநில பக்தர்கள் ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்கக்கூடிய டிஸ்போசபிள் ஒயிட் கலர் ஸ்லிப்பர் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள நுழையும் போது அங்க இருந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் இதை நோட் பண்ணி அவங்கள அந்த காலனியை ரிமூவ் பண்ண வச்சிருக்காங்க. இந்த விஷயமானது டிடிடி நிர்வாகம் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டுள்ளது. இந்த பக்தர்கள் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸை தாண்டி இங்கு வருவதற்கு முன்னால் 3 இடங்கள்ல செக்யூரிட்டி செக்கிங் பாயிண்ட் இருக்கு. இந்த பக்தர்கள் அந்த 3 செக்யூரிட்டி பாயிண்ட்டுமே தாண்டி கோயில் வரைக்கும் இந்த டிஸ்போசபிள் ஸ்லிப்பர் அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க என்பதை டிடிடி நிர்வாகம் மிக கடுமையாக எதிர்கொண்டுள்ளது. அதனால பணியில் கவனக்குறைவு இருந்த காரணத்துக்காக டிடிடி உள்ள ஸ்டாஃப் மற்றும் செக்யூரிட்டி ஸ்டாஃப் சில பேரை மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது இன்று ஆந்திர பேப்பர் மற்றும் நியூஸ் சேனல்களில் பரபரப்பாக இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து 3 நாள் விடுமுறையை தொடர்ந்து திருமலையில பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. 3 நாட்கள் விடுமுறை ஆனதால பக்தர்கள் அதிக அளவுல வர்றாங்க. நேற்று மதியத்தில் இருந்தே பக்தர்கள் எஸ்எஸ்டி டோக்கனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் 5-6 மணியில இருந்து ஸ்ரீனிவாசம், விஷ்ணுநிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இவங்க டோக்கன் வாங்கறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க. அதனால அதிக அளவுல மக்கள் இருந்ததுனால அசம்பாவிதங்களை குறைக்கும் வகையாக நேற்று இரவு 8 மணிக்கே இந்த 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவதாக இன்று 13ஆம் தேதிக்கு உண்டான 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது இன்று மதியம் 1 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் இரவு 8 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டோக்கன்கள் உடனே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு
14ஆம் தேதி நாளை தமிழ் வருட பிறப்புக்கு உண்டான 6000 டோக்கன் வந்து கொடுத்தாங்க. இந்த எல்லா டோக்கனுமே நேற்று இரவு 10:30-11 மணிக்கு முன்னாடியே எல்லா டோக்கன்களும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால நேற்று இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்களா அல்லது டைமை மாத்திருக்காங்களா என்ற விவரம் வந்து இதுவரைக்கும் தகவல் தெரியல. நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் 2 மணி நேரத்திலே தீர்ந்து போனதுனால அதிகாலையிலேயே 4 மணிக்கு பக்தர்கள் ஸ்ரீவாரி மெட்டுக்கு நடைபாதை டோக்கன் வாங்குறதுக்கு அதிக அளவுல குவிஞ்சிருக்காங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில தினமும் அதிகாலை 6 மணிக்கு 3000 டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இங்க பக்தர்கள் பிரைவேட் வாகனமான ஷேர் ஆட்டோ, டாக்ஸி, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ், டிடிடி வழங்கக்கூடிய இலவச பஸ்ல அதிகாலை 4:30-5 மணிக்கு வந்துடுறாங்க. முதல்ல வர்ற 3000 பக்தர்களுக்கு இந்த டோக்கன்கள் கிடைக்குது. நேற்று டோக்கன்கள் வெகு விரைவில் தீர்ந்து போனதுனால இன்னைக்கு காலையில மக்கள் சீக்கிரமாக வந்ததுனால இந்த 3000 டோக்கனும் 7:30லேருந்து 8 மணிக்குள்ள தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே சர்வ தரிசனத்துக்கு தான் போகணும். சர்வ தரிசனம் செய்வதற்கு 20 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற விவரங்களை வந்து டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்ரீவாரி மெட்டு மற்றும் எஸ்எஸ்டி 2 இடத்துலையுமே வந்து டோக்கன்கள் வெக விரைவில் வந்து தீர்ந்து போயிடுது. மேலும் நாளை பொது விடுமுறை என்பதால் இன்னைக்கு மதியத்துக்கு மேல வந்து பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றும் எஸ்எஸ்டி டோக்கன்கள் சீக்கிரமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டோக்கன்கள் நேற்று போல இன்றும் 2 மணி நேரத்துல தீர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்வதர்சன டைம் அப்படிங்கிறது 20 மணி நேரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணவங்களுக்கு உண்டான சிஆர்ஓ ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 8:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 1600 ரூம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 103 ரூம்கள் வந்து காலியாக இருப்பதாக காலையில 8:30 மணிக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸுங்கிறது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துல இருக்கு. இங்க அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி காலியா இருக்கக்கூடிய ரூம்களை வந்து அலாட்மெண்ட் பண்றாங்க. சீக்கிரம் நீங்க போனீங்கன்னா அதிகாலையில 5லேருந்து 7 மணிக்குள்ள இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நேற்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் எண்ணிக்கை நேற்று 72,923 பேர் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. 35,571 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமி உண்டியல் வருமானம் 3.33 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு 20 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இப்பொழுது 12 மணிக்கு பார்த்த தகவல் படி 31 கம்பார்ட்மெண்ட்டுகள் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டும் 13,504 பக்தர்கள் இந்த 31 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட்டிங்ல இருக்கிறதாகவும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதனால அடுத்த 2 நாட்களுக்கு திருமலையில கண்டிப்பாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க போறதாக இருந்தா சீக்கிரம் 6-7 மணிக்குள்ள எஸ்எஸ்டி கவுண்டருக்கு போனீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த கூட்டம் எல்லாம் குறைந்த பிறகு நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல இது மாதிரி திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் வந்து நாம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டுகளை வந்து தெரிவிங்க. அது வந்து எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.